வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புறங்கூறாமைங்கிற அதிகாரத்துல நம்ம முதல் குறள பார்த்துட்டோம். இப்போ 2வது குறள நம்ம பார்க்க போறோம். 2வது குறள் என்ன சொல்லுதுன்னா, அரண் அழீஇ அல்லவை செய்தலின் தீதே புறன்அழீஇ பொய்த்து நகை. என்ன சொல்றாருன்னா, அரண் அழீஇ அல்லவை செய்தலின், நீ எல்லா அறநெறிகளையும் காக்குல விட்டுருத, விட்டு நீ தீமைகள் பண்ற, நீ அரண் அழீஇ அல்லவை செய்யற. இப்ப இந்த செய்திய அரண் அழீஇ அல்லவை செய்தலின் இதை விட எது மோசம் தெரியுமா? புறன் அழீஇ. புறன் அழீஇ பொய்த்து நகை. நீ என்ன செய்யற? வெளிய புறன் அழின்னா வெளி தோற்றத்துல வெளிய அவனை பார்க்காம இருக்கும் பொழுது, அவன் நம்மளை பார்க்காம இருக்கும் பொழுது, அவனை பத்தி அவனை நம்ம பார்க்காம இருக்கும் பொழுது அவனை பத்தி நாம கண்டமானிங்க அவனை பத்தி பேசுறது. அதுக்கு தெரியாத அவனை பத்தி எவ்வளவு மோசமானவன் தெரியுமா? இப்படிப்பட்ட ஆளு அப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லி பிறன் அழீஇ அப்படின்னு அந்த ஆளை காணாம இருக்கும் பொழுது அப்படியே பேசுறது. பேசிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க இல்ல, வந்தவங்க ஐயா வாங்க வாங்க எப்படி அப்படின்னு சொல்லி பொய்த்து நகை. அவங்கள பார்த்த உடனே அப்படியே எதுவும் பெரிய நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு பொய்த்து அவங்கள சிரிச்சு, எப்பா உங்களைதான் கொஞ்ச நேரம் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீங்க எப்படியோ வரப்போறீங்களோ என்ன ஏதோ, இல்லைன்னா நீங்க ஊருக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னாங்க, என்ன ஆச்சோ ஏதாச்சோ. ஆனா மனதுக்குள்ள அது அதுக்கு முன்னால வரைக்கும் நீங்க பாருங்க, இவன் போயிருக்கான்ல, இவன் போயிருக்கிற கதை ஒண்ணும் நடக்காது, இவன் சொல்லக்கூடியதான் ஒருத்தனும் அதை ஏற்றுக்கிட மாட்டான், இவனுக்கு போயிருக்க மிஷன் இவன் போயிருக்கிறது தோல்விதான் அடையும், இவனுக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படும். நீ என்ன ஆளு நினைக்கிறீங்க ஐயா? இவன் அவ்வளவு ஒரு மோசமானவன். இன்னைக்கு இப்படி போய் என்னமோ போய் கதையை போய் சமைச்சிட்டு வர போற மாதிரி இன்னைக்கு போயிருக்கான். பாருங்க, நான் சொல்றேன், என் வார்த்தையை கவனிங்க. அவன் வரும்போது இன்னைக்கு ஃபெயிலியர் ரிப்போர்ட் தாரானா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னால எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிருப்பான். அதுதான் அந்த இத புறண அந்த இல்லாம இருக்கும்போது எல்லாம் புறன் அந்த ஆளு புறத்தை அவங்களுடைய முதுகுக்கு பின்னால எல்லாத்தையும் சொல்லி இப்படி எல்லாம் வச்சிருப்பாங்க. புறன் அழீஇ. அவர் வந்த உடனே ஐயோ இவங்க பண்ணக்கூடிய அந்த தமாஸ், அந்த ஏமாற்று, அந்த நாடகம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா
அதாச்சும் வாங்க, என்ன அப்புறம் இப்ப நீங்க போனீங்கல்ல, காரியம் என்ன ஆச்சு? எல்லாம் நல்லாச்சா? நான் நெனச்சுக்கிட்டே தான் இருந்தேன். உங்களுக்கு வந்து அந்த கண்டிப்பா வந்து அந்த இதுல கிடைக்கும். உங்க மகளுக்கு வந்து அதுல வந்து பாஸ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு. பையனுக்கு வேலை கிடைக்கும். இப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயமும் இவரு தான் அத ஆர்டர் பண்ண மாரி சொல்லுவாரு. அதனால தான் வந்து திருவள்ளுவர் சொல்றாரு, "அறநழியி அல்லவை செய்யினும் அறநழியி அல்லவை செய்தலின் அல்லவை செய்தலின் தீரே." ஒருத்தருக்கு தீமை செய்துட்டா கூட பரவால்ல. அதை விட மோசமானது புறநழி பொய்த்து நலை. அதுல வந்து பின்னால முதுக அவன் போக விட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் வந்ததுக்கு அப்புறம் பொய்த்து பொய்யான ஒரு சிரிப்பை கொடுத்து வரவேற்று சொல்றியே, அட பாவி, ம், நீ எப்படிப்பட்ட ஒரு பாவி. முன்னால ஒரு இடத்துல வள்ளுவர் சொன்ன மாதிரி அழுக்காரியன ஒரு பாவின்னு சொன்னார்ல. அட பாவி, இப்படியாடா ஒரு மனுஷன் இருப்பான். ம், இதுல என்னடா உனக்கு வந்து கிடைச்சிட போகுது? இதுல வந்து பிறர் வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ வந்து இப்படிலாம் நீ உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா வந்து நீ வந்து அத வந்து சொல்லு. நேரடியாக வந்து சொல்லு. சில தவறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லு. அப்படி இல்லைன்னா சொல்லாது. இப்போ இந்த இந்த கிறிஸ்தவர்கள் வந்து மேரேஜ் நடத்தும் பொழுது அவங்க வந்து இந்த அறிக்கை வாசிக்கிறாங்க. அதுல ஒரு அஹ், அதுல ஒரு ஃபங்க்ஷன். அந்த மணப்பெண்ணையும் மணமகனையும் பேரை சொல்லி இன்னாரு இந்த ஊர்க்காரங்க தாய் தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இத்தனாம் தேதி கல்யாணம் நடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து 3 வாரம் வந்து இந்த அறிக்கையை வாசிப்போம். அப்ப அந்த அறிக்கை வாசிக்கும் போது சொல்லுவாங்க, இவர்களுடைய இந்த திருமண பந்தத்தின் மீது ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து ஆஹ், ஒரு இந்த நியாயமான காரணம் இவர்கள் சேர்வதற்கு நியாயமான காரணம் இல்லை என்று தெரிந்தால், அதை நீங்கள் இத்தனை தேதிக்குள்ள சொல்லுங்க. இந்த இதுக்குள்ள நீங்க சொல்லிடணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இப்போது சொல்லாதவன் இனி எப்போதும் சொல்லாதிருக்க கடவன் அப்படின்னு. அது மாதிரி நீ வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு தவறு இருக்கு, அதை நம்ம சொல்லணும்னா நீ சொல்லணும். அப்படி நீ சொல்லலைன்னா சொல்லாம இரு. நீ வந்து ஏன் வந்து இந்த மாதிரிலாம் பாலம் போடுற? நீ வந்து அவனுக்கு வந்து அவன் முதுகுக்கு பின்னால வந்து நீ பேசுற, வந்த உடனே வந்துகிட்டு நீ வந்து பொய்யாக வணங்கி சிரிக்கிறிய, இது என்ன அர்த்தம்? ஆக இந்த மாதிரி உள்ள இந்த புறங்கூறாமையில இது வந்து எவ்வளவோ ஒரு கேவலமான ஒரு பண்பு. அது மனிதனுக்கு வந்து அந்த நேர்மைங்கிறது அந்த எதை எடுத்தாலும் எந்த மனிதரையும் வந்து அவங்கள வந்து எப்படிப்பட்டவங்கன்னு அளக்க தெரிஞ்சவனாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் அது வேணும்னா அது கண்டிப்பா நமக்கு சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த தைரியம் இருந்தா சொல்லலாம். இல்லைன்னா அது நம்ம சொல்லவே வேண்டிய அவசியமும் இல்லை. தைரியம் இருக்கோ இல்லையோ அது வந்து நமக்கு தேவையில்லை. இந்நாள் இப்படி செய்திருக்காங்க அப்படின்னு அந்த இதோட வந்து நாம வந்து விட்டுட்டு போயிட வேண்டியதானே. உனக்கு என்னத்துக்கு அந்த வேலை? அது இதைத்தான் வந்து இந்த புறம் கூறாம இல்ல, இந்த முதல்ல சொன்னதுக்கும் இந்த 2வது சொன்னதுக்கும் எவ்வளவு ஒரு பெரிய அந்த மக்களுக்கு வந்து சொல்லும்போது இந்த புறம் கூறாமை வந்து எவ்வளவு பெரிய விளைவுகளை உருவாக்குது. ஒரு மனிதன் வந்து அவனை எவ்வளவு சாதாரணமாக்கு.
இப்படிலாம் செய்து ஒரு மனிதன் தன்னுடைய பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டுமா? இது இருக்கக்கூடாது. இதத்தான் இந்த 2வது குறள்ல திருவள்ளுவர் சொல்றார். சரி நண்பர்களே, நாம 3வது குறள் என்ன சொல்றது? அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.